ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த என்ஆர்டி கார்டு அப்ளை பண்றது, இன்சூரன்ஸ் சம்பந்தமான தகவல்கள். என்ஆர்டி கார்டு அப்ளை பண்றத பொறுத்த வரைக்கும் சில சின்ன தகவல்கள் ஒண்ணு சொல்ல வேண்டி இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. என்னன்னா, நிறைய பேர் இன்னுமே நான் என்ஆர்டி கார்டு எப்படி அப்ளை பண்றதா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் தெளிவா வீடியோக்கள் போட்டுட்டேன். பொதுமக்கள் தானே அதை நம்மளே பார்த்து சொந்தமா பண்ணிக்க முடியும். சோ அதை பண்றதுக்கும் நம்மளால முடியல. சில பேருக்கு போன் சப்போர்ட் பண்ணாது. அது பண்றதுக்கு உண்டான ஒரு சின்ன அதுக்குண்டான படிப்பறிவு இருக்காது. அந்த மாதிரியான மக்கள் சில பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி சில அமைப்புகள், சில இயக்கங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த இது பதிஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களுக்காக அந்த ஒரு நபர்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கேட்கக்கூடிய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, பண்ற விஷயங்களை தெளிவா பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நிறைய அந்த இன்சூரன்ஸ் போடக்கூடிய கஸ்டமர்ஸ், நிறைய இன்சூரன்ஸ் போடக்கூடிய நபர்கள் வர்றாங்க. வரும்போது அவங்களுடைய இதை உள்ள லாகின் பண்ணி நம்ம பார்க்கும்போது அட்ரஸ் டோட்டலி கொலாபா தான் இருக்கு. ஒரு போஸ்டல் கோடு சரியா இல்ல, ஒரு தெருப்பேர் சரியா இல்ல, ஒரு வீட்டு நம்பர் சரியா இல்ல, அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க அது கூட சரியான முகவரிகள் போடப்படல. அவங்க ஏதோ டாக்குமெண்ட் கேட்கறாங்க, டாக்குமெண்ட் அனுப்பி கொடுத்துட்றாங்க, எந்த தகவலும் சரியா பதியப்படல. இந்த இந்த அதாவது அதுல 3 பேஜ் ஓப்பன் ஆகும் அப்ளை பண்ணும்போது. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் பேஜ் கான்டாக்ட், அடுத்த பேஜ் கம்யூனிகேஷன். அதாவது கம்யூனிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த என்ஆர்டி ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த என்ஆர்டி கார்டு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆபத்து, விபத்து, ஏதாவது ஒரு இதுன்னு வரும்போது அந்த கம்யூனிகேஷனை கான்டாக்ட் பண்றதுக்கு முதல்ல இதை எடுத்து என்ஆர்டி கார்டை எடுத்து உங்களுக்கு பதிஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை எடுத்து பாக்குறாங்க அப்படின்னா எந்த இடத்துல இந்த இடத்துல இருக்காரு அப்படின்றத எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும். அதனால செய்யக்கூடிய செயலை சரியா தெளிவா செய்யுங்க. தெரிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏதோ செய்யணும், நாங்களும் இவ்வளவு பேருக்கு பதிஞ்சோம் வச்சோன்றதுக்காண்டி செய்யாதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒருத்தர் கூட நேத்து என்னை கான்டாக்ட் பண்ணியிருந்தாரு, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தப்பா போட்டுட்டாங்க பதிஞ்சு கொடுத்தவங்க அப்படின்னு. சோ அவர் இன்சூரன்ஸ் பதிகிறதுக்கு இனி பதிஞ்சாலும் அது எல்லாமே தப்பா வருமே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. இனி அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டை தான் நான் பண்ண சொல்லி கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அது பண்ணி அது மூலமா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பா சொல்யூஷன் இல்லாம கிடையாது, எதுக்குமே கரெக்ஷன் எல்லாம் பண்ண முடியும். நிறைய பேருக்கு அட்ரஸ் நான் கரெக்ஷன் பண்ணி தான் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா கார்டுல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் அடிச்சோ அது பிரிண்ட் ஆனதுதான். அடுத்த நெக்ஸ்ட் ரினியூவல் நெக்ஸ்ட் ரினியூவல் 3 வருஷம் கழிச்சு வரும் பாத்தீங்களா, அப்பதான் அது கார்டுல மாறி வரும். சோ அதனால இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்கள் வருது. அறியாத மக்கள், தெரியாத மக்கள் தான் இந்த மாதிரி வர்றாங்க உங்க இடத்துல. அதை ஒழுங்கா தெளிவா பண்ணுங்க. நீங்களுமே உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண தெரியல அப்படின்னா நீங்க நம்ம வீடியோ 4 தடவை பாத்தீங்கன்னா நீங்களே சொந்தமா பண்ணிக்கலாம். சோ ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இனிமே 200 ரூபாய் அந்த ஃபீஸ், கார்டுக்குண்டான ஃபீஸ் கட்டினாதான் நம்ம அதை பதியவே முடியும். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சவங்க பண்ணிக்கிறீங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை, என்னோட நம்பரை இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பேன் கார்டு இல்லை அப்படின்னா, இன்சூரன்ஸ் போடும்போது பேன் கார்டு தேவைப்படும். பேன் கார்டு இல்லை அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு என்ஆர்டி ஐடி கார்டு பதிகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ், என்னுடைய சர்வீஸ் சார்ஜ் இருக்கு, இதை பாத்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க பர்ஃபெக்டா நம்ம தெளிவா பண்ணி கொடுப்போம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அது இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க குவைத்துல மட்டும் கிடையாது, உலகத்துல எங்க இருந்தாலும் சரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதனால இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.